வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ நம்ம குரூப் 1 மெயின்ஸ் பேஸ்டாக வந்து இன்றைக்கி 2வது நாள் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். நேற்றே கரண்ட் அஃபேர்ஸ் சில பேர் ஃபீட்பேக் சொன்னீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து வரக்கூடிய டைமில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்துச்சு. பட் ஐ செலக்டட் 2 டாபிக்ஸ். சரியா? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒப்பீனியன் பேஜில் வந்துச்சு. தென் இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெத் பெனால்ட்டி பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதுவரை கேட்டிருப்போம், சூப்பர் கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்போம், பர்சனல் கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேருந்து வித்தியாசமான ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அது டெராஃப்ளப் அந்த இதை பேஸாக வச்சு என்னென்னா அது ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர் அப்படின்னா பிட்டை பேஸாக வச்சு அது ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸாக வச்சு இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது. பட் இன்னும் என்னென்னா இது ஒரு எவாலுவேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை அதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெகுலர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற டேட்டா கேன் பி எனிதிங். வாட் வி கிவ் அஸ் இன்புட், நம்ம ஒரு உள்ளீடாக எது கொடுக்குறோமோ அது எல்லாமே டேட்டா தான். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுன்னு கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஒன்றா எடுத்துக்கிடாது. ஸோ அது பைனரியில் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது பிட். சரியா? அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ரெகுலர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இது 1 கொடுத்தா அது என்ன 0 1 இல்லை 0 1 கொடுத்தீங்கன்னா 1 அப்படின்னா அது இன்புட்டாக டேக் பண்ணும் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ பிட்ஸை பேஸாக வச்சுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பர்சனல் கம்ப்யூட்டர். பட் குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது குவாஸ்ட் அப்படிங்கக்கூடியது அந்த டேம் வச்சு. சரியா? ஸோ அதை பேஸாக வச்சு இயங்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது போத் பைனரி அண்ட் டிஜிட்டல் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் எடுத்துக்கிடும். ஸோ இங்கே 0 கொடுத்தா அங்கே 0.1 எடுத்துக்கிறது இல்லையா, இல்லை 0 கொடுத்தா 1 எடுத்துக்கிடும். அப்படி இல்லாமல் இது 0வையும் ஒரே டயத்தில் எடுத்துக்கிடும், 1ஐயும் ஒரே டயத்தில் எடுத்துக்கிடும். ஸோ இதுதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்குடைய ஸ்பெஷல். தமிழில் எழுதுறவங்க ஸோ இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் எழுதலாம். ஸோ இது குரூப் 1 எந்த சிலபஸ் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இன் ஐடி ஸ்பேஸ். அதுக்கு கீழே ஐடி கீழே நம்ம இந்த டாப்பிக்கை வந்து கீழே கொண்டு வரலாம். தென் என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு இந்த செய்தி எதுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஜனவரியில் வந்து நம்மளுடைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து குவாண்டம் எனபிள்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்ட் QUEST கொஸ்ட். இதை வந்து ஒரு 3 மார்க் கேள்வியில் கேட்கலாம். ஸோ இட்ஸ் ஒரு டேம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கேட்சி ஃப்ரேசஸாக இருக்கோ அது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இட் பிகேம் a question for more opportunity. அது கொஸ்டினாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. சரியா? ஸோ குவாண்டம் எனபிள்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்காக இந்திய அரசு வந்து 80,000 கோடி ரூபாய் இது பண்ணியிருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த 80 crores அப்படிங்கிறது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச்சுக்காக செலவு செய்யப்பட இருக்குது. ஸோ இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது குரூப் 1 மெயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஐடி அப்படிங்கிறது கீழே நம்ம இதை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது. ஸோ டெத் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமா இங்கிலீஷ் இந்துல வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து மத்திய பிரதேசத்தில் ஒருத்தருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அந்த மரண தண்டனையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருச்சுன்னா டெத் பெனால்ட்டி டு பிகம் லைஃப் இம்ப்ரிஸ்மென்ட். சரியா? வாழ்நாள் ஆயுள் தண்டனையாக அது மாற்றிடுச்சு அப்படிங்கிறது தான் அது விஷயம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சைட் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு வழக்குகளில் வந்து அவருடைய அந்த ஒரு குற்றத்தை மட்டுமே வந்து நம்ம எதுக்கு இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன அவருடைய முந்தைய கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற பேஸில் வந்து டெத் பெனால்ட்டியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து லைஃப் இம்ப்ரிஸ்மென்ட் மரண தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டாங்க. ஸோ இது விஷயம். இது எது கீழே வரும்? பொலிட்டி கீழே லேட்டஸ்ட் வேர்டிக்ஸ் சமீபத்திய தீர்ப்புகள் அப்படிங்கக்கூடியது வரும். அது தொடர்பாக நிறைய ஆர்டிக்கல் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்துச்சு. ஸோ அதில் இன்னைக்கு வந்து செய்தி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது எக்ஸப்ட் ஒரு விலக்களிக்கப்பட்டது ஒன்றா தான் இருக்குது. ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான் டெத் பெனால்ட்டி மரண தண்டனை கொடுக்குறோம். பெரும்பாலான அதில் மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுது ஆயுள் தண்டனையாக தான் மாறிடுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பொள்ளாச்சி இஷ்யூவை பற்றி நிறைய பேசணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த ரேபிஸ்ட் இல்லை இந்த பாலியல்
துன்புறுத்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பரவலாக பேச ஆரம்பித்தோம். ஸோ அரவு தண்டனை மாதிரிலாம் பேச ஆரம்பித்தோம். ஸோ அப்போ இந்த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம மக்கள் வந்து கொதித்தெழுந்து என்ன இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து மரண தண்டனை வேண்டுமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ இதை ஒரு கேள்வி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டுரை கேட்கலாம். இதெல்லாம் அதிக நாள் செய்தியில் பேசப்படுதோ இட் பிகம் an இஷ்யூ. அந்த பேசிஸில் வந்து நமக்கு ஒரு கேள்வி வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்புறம் நம்மளுடைய ஒப்பீனியன் எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம ராஜீவ்காந்தி கலைகளில் மரண தண்டனை அப்படிங்கிறவங்கள ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சிலபஸோட சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் வழி நடைபெறக்கூடிய சட்டத்தின் மூலமாக உறுதி செய்யப்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையிலேயே வந்து நம்ம இதை வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து இந்தியாவில் வந்து இந்த டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுல உள்ள சிக்கல்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெத் பெனால்ட்டி. டெத் பெனால்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் 25% என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மரண தண்டனை வந்து திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக யாரை மரண தண்டனை விட்டுருப்பாங்கன்னா அவங்க அஜ்மல் கசாப்புக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாரையும் விடல. அதுக்கு முன்னாடி அப்சல் குரு. ஸோ இவங்கெல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கடுத்து யாருக்கும் மரண தண்டனை அப்படிங்கிற கொடுக்கல. ஈவன் டெல்லி நிர்பயா கேஸில் இது பண்ணவங்களுக்கு கூட என்ன மரண தண்டனை கொடுத்தோம். ஆனால் என்ன அது மரண தண்டனை நிறைவேற்றப்படலை. பிகமன் என்ன இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெரும்பாலான மரண தண்டனை கொடுத்தாலும் அது என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒன்று. ஓகே, ஸோ இப்போ முதல் விஷயம் என்னன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா மரண தண்டனை வந்து என்ன ஒழிக்கப்படணும். டெத் பெனால்ட்டி ஷுட் பி அபாலிஷ்ட். மரண தண்டனை அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது. ஸோ மரண தண்டனை அப்படிங்கிறது ஏன் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் விஷயம் என்னன்னா இந்த மரண தண்டனை ஒருவருக்கு நிறைவேற்றப்பட்டதனால அதனால் எந்த விதமான குற்றங்கள் இல்லை, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனால் வந்து என்ன மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம மனித உரிமையை அடிப்படையாக சொல்லலாம். அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள சில முக்கியமான நாடுகள், சிவிலைஸ்டு கண்ட்ரிஸ், ஒரு நாகரீகமுடைய நாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மரண தண்டனையை வந்து ஒழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம்னா இந்த மரண தண்டனை கொடுக்கறதுனால எந்த விதமான ஒரு குற்றங்களில் வந்து குற்றங்கள் வந்து குறையவே இல்லை. ஸோ அந்த பேசிஸில் வந்து என்ன நம்ம மரண தண்டனையை ஒழிக்கலாம். அதுக்கப்புறம்னா இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படின்னா வந்து the poorer and the marginalized people. அதாவது வந்து ஏழை எளியவர்கள் மற்றும் என்ன விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் யார் அவங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு அட்வொகேட்டை வச்சு வழக்கறிக்க வாதாட முடியலையோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான காரணங்களுக்காக நம்ம வந்து என்ன மரண தண்டனையை வந்து ஒழிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தோன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து மரண தண்டனையை வந்து ஏன் ஒழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ மரண தண்டனையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப காலமாக என்ன அப்படின்னா வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு பாவம், முன்னாடிலாம் இப்போ தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிறது என்ன ஒரு தண்டனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அடுத்து வரக்கூடிய குற்றங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம மரண தண்டனையை கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் பயம் இருக்காது, குற்றங்கள் பெருகிரும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை வந்து ஒருத்தர் கொடுக்கப்படுறதுனால மரண தண்டனை கொடுக்கப்படுறதுனால மனித உரிமை அப்படிங்கிறது மீறப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன். ஸோ இது ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படிங்க ஆர்பிட்ரியா ஒருதலை பட்சமாக செயல்படுது, பாரபட்சம் இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த தீவிரவாதம் போன்ற முக்கியமான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அப்போ இறந்தவர்களுடைய மனித உரிமைகள் என்ன ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையாக வச்சு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது என்ன ஒழிக்கப்படக்கூடாது, மரண தண்டனை இருக்கணும். ஈவன் வந்து அமெரிக்காவில் கூட என்ன அப்படின்னா வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு என்ன மரண தண்டனைக்கு எந்த விதமான ஒரு தடையும் வந்து வழங்கலை. ஸோ இட் இஸ் constitutionally upheld, the constitutionally valid. அப்ப ஏன் வந்து இந்த மரண தண்டனையை வந்து நம்ம மரண தண்டனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், இது என்ன பனிஷ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பேஸா வச்சு நீங்க உங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ என்னன்னா இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க, அதனால இவ்வளவு குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் நம்ம மரண தண்டனை கொடுத்துருக்கோம், இது வந்து எந்த அளவுக்கு வந்து குற்றத்தை வந்து குறைச்சிருக்கு. ஸோ இப்போ மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னா மக்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா நம்மளுடைய ஃபைனல் அப்படிங்கிறதுனா த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஒரு முக்கியமான இதுகளில் மட்டும் என்னன்னா மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு வந்து கண்டிப்பாக மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ரேப் கிரிமினலிஸ்ட், சரியா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் என்ன மரண தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு நிர்பயா வழக்குக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
இந்த மரண தண்டனையை பற்றி கொடுக்கணும், இந்த 2 விஷயத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பரவலாக வந்து பேசப்படுகிறது. மிச்ச திருட்டு இதுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படிங்கிறது பெரிய அளவில் தேவையில்லை, பெரிய கொலை குற்றம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஒரு ஃபைனல் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மரண தண்டனை வாங்கியிருந்தாலும் லேட்டர் இட் பிகம் என்னென்ன லைஃப் இம்ப்ரிசன்மென்ட், ஆயுள் தண்டனையாக தான் மாறிடுது. ஸோ இந்த டேட்டாலாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா லா கமிஷன் சட்ட ஆணையம் இருக்கு இல்லையா, சட்ட ஆணையமுடைய அதனுடைய 262 ரிப்போர்ட், அந்த 2022 அறிக்கையின்படி என்னன்னா இந்தியாவில் வந்து மரண தண்டனை வந்து ஒழிக்கப்பட, டெத் பெனால்டி ஷுட் பி அபாலிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் டெரரிசம். தீவிரவாதத்திற்கான அந்த அதுக்கான வந்து மரண தண்டனை இருக்கணும், எந்த குற்றத்துக்காக மரண தண்டனை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த ஒரு இதை வந்து கட்டுரையாக தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்னா கண்டிப்பாக ரேப் கிரிமினலிஸ்ட்டுக்கும் அந்த குற்றம் அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அப்படிங்கிறது சொல்லுவார். அதுவும் என்னன்னா த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தினசரி நடப்புகள் போடுறோம். ஸோ இன்னைக்கு 2வது நாள் உங்களுடைய கமெண்ட் கொடுங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து என்ன இதை வந்து நம்ம இன்னும் ஸ்பிளிட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், சரிங்களா? தேங்க்யூ.